வெல்கம் டு ஜோசி கிச்சன். இன்னைக்கு நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பீட்ரூட் எடுத்து நல்லா தோல் சீவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தோல் சீவிக்கோங்க. இந்த மாதிரி சாப்பர் எடுத்துக்கலாம். இதுல போட்டோம்னா நல்லா இன்னும் பொடியை நம்ம கையில இருக்கிறத பொடியா வரும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பர் எடுத்துக்கிட்டு பீட்ரூட்டை கட் பண்ணி அதுல போடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு இப்படி நல்லா கட் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி பொடி பொடியா வந்திருக்குன்னு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வந்து நான் 2 சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் துருவுனது வச்சிருக்கேன். இப்ப தாளிச்சிடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்ப நம்ம வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா வணங்கணுன்னே பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்ப ஒரு 1/4 டம்ளர் மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க. ஏன்னா பீட்ரூட் கொஞ்சமா தான் இருக்கு. நம்ம இல்லைனாலும் நம்ம கொஞ்சமா ஊத்தினாலே போதும். பீட்ரூட் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்ப அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க நல்லா தண்ணி துண்டை வெந்துருச்சு. இப்ப நம்ம தேங்காய் துருவலை போட்டுடலாம். போட்டு நல்லா 2 நிமிஷம் கிளறி விடுங்க. நம்ம சுவையான பீட்ரூட் பொரியல், அதுவும் சத்தானது, நம்ம ரத்த ஊறத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.